equation converting the matrix form. அப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும். அப்போ நம்ம இங்கே வந்து 2/2 3/3 அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு நம்ம எழுதுறதுக்காக a11 x1 plus a12 x2 equal to some constant b1 சரிங்களா. ஓகே சார். நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் a21 x1 plus a22 x2 equal to b2. இது ரெண்டுமே லீனியர் ஈக்குவேஷன் தான் சரிங்களா. ஓகே சார். அப்போ எத்தனை அன்னோன் வேரியபிள்ஸ்? 2 அன்னோன் வேரியபிள்ஸ் கரெக்டுங்களா. x1 x1 x2 x2. அப்போ 2 அன்னோன் வேரியபிள்ஸ். இந்த a1 a21 a12 a22 இதெல்லாம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த x1 x2 அண்ட் b1 b2ங்கிறது இந்த கான்ஸ்டன்ட் சரியாம்மா. ஓகே சார். ஸோ இது எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, நம்ம எழுதும்போது காலம் வைஸ் ஆர் ரோ வைஸ். ரோ வைஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிங்க. கோஎஃபிஷியன்ட் என்ன? x1ஓட கோஎஃபிஷியன்ட் a11 கரெக்டுங்களா. x2ஓட கோஎஃபிஷியன்ட் a12 கரெக்டாமா. ஃபஸ்ட்டு x1 x2ஓட கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கிங்க. செகண்ட் ரோல என்ன வரும்? மறுபடியும் x1ஓட கோஎஃபிஷியன்ட் a21 இங்கே வந்து a2 வந்து சமா. அப்போ மீதி இருக்கிற வேரியபிள் என்ன? x1 அண்ட் x2 தான் வேரியபிள். அதை என்ன எழுதுகிறோம்? காலம் வெக்டராக எழுதுறோம். x1 x2 என்ன எழுதுகிறோம்? காலம் வெக்டராக எழுதுகிறோம். அந்த ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு டேர்மில் இருக்குது, p1 p2 தான் இருக்குது. அப்போ b1 b2 சரியாம்மா. ஓகே சார். இதுதான் வந்து லீனியர் ஈக்குவேஷன் கன்வெர்ட்டிங் த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட். இதில் என்ன டவுட் இருக்குதா? சரி. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து நம்ம என்ன எடுக்கிறோம், இந்த மேட்ரிக்ஸ் நேம் வந்து என்ன எடுக்கிறோம்னா கேபிட்டல் ஏனும், இந்த மேட்ரிக்ஸ் நேம் என்ன எடுக்கிறாங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்னும், இந்த மேட்ரிக்ஸ் நேம் என்ன எடுக்கிறாங்கன்னா கேபிட்டல் பின்னு கன்வெர்ட் பண்ணுவாங்க சரிங்களா. இது கேபிட்டல் ஏ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பி. நம்மளோட ஒர்க் என்ன? ஃபைண்டிங் த x1 அண்ட் x2 வேல்யூ. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண வேணும் அப்படிங்கும்போது இந்த எக்ஸ் மட்டும் ஒன் சைடு வச்சுட்டு இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறாங்க. அப்போ என்னாச்சு? கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி சரியாம்மா. இதுதான் வந்து நம்மளுடைய x1 அண்ட் x2 கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஐடியா. சரி, இதில் என்ன டவுட் இருக்குதா? இதை பேசிக் ஃபார்முலா x ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பிங்கிறது பேசிக் ஃபார்முலா எக்ஸ் கண்டுபிடிக்கிறது. இதில் என்ன டவுட் இருக்குதாம்மா?